கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். போலீஸ்காரனா என்ன கடவுள் நினைப்பா? யார் a public servant, understand? நாங்க கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்காரன், ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு. ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவேன், ஓ இஷ்டத்துக்கு லாக்அப்ல தள்ளுவேன், ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவேன். இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைங்க நினைச்சிட்டியா, இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்க நினைச்சிட்டியா? இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்க. உங்க பேரு சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன் உன்னை தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்லை, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் உன்னை நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம், புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல, புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாய் போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன், புரியுதா? நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க.